திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோலியே அப்படியே வேகட்டும். நல்லா பொஞ்சிருச்சுங்க. வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ஆயில் ஐட்டம் எந்த ஐட்டமாக இருந்தாலும் நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு தாங்க நம்ம சேர்த்துக்கணும். சூப்பரான கடலை வடை ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம செஞ்ச இஃப்தாருக்கு கடலை வடை ரெடியாக இருக்குது. கூடவே டொமேட்டோ கச்சப்பி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. கடல் பசி ஜெல்லியும் ரெடியாக இருக்குது. சாத்துக்குடி ஜூஸ் ரெடியாக இருக்குங்க. இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நான் அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. எங்கள் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.